ஹை காய்ஸ். ஹீரோட அப்பா அம்மா ஒரு விபத்துனால இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போன கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோக்கு கனவுல பயங்கரமான சம்பவங்கள் நடக்குது. அதுல முன்பெண் தெரியாத நபர்கள் கிரியேச்சனால இறந்து போயிடுறாங்க. இது வெறும் கனவுன்னு நினைக்கிற ஹீரோக்கு தெரிய வருது நிஜத்துல அந்த நபர்கள் உண்மையாவே இறந்து போறாங்க. இதெல்லாம் எதுக்கு இவரோட கனவுல வருது? அவங்கள காப்பாத்த ஹீரோ முயற்சி பண்ணும்போது ஹீரோட குடும்பத்தை பத்தின ஒரு ரகசியம் ஹீரோக்கு தெரிய வருது. கடைசியில ஹீரோ கனவு உலகத்துல வர அந்த பேய் கிட்ட இருந்து தப்புச்சாரா இல்லையான்றத ரொம்ப வித்தியாசமா எடுத்து பண்ணோம்னா 2024 ரிலீஸ் ஆன ரெஸ்பாக்டிக். இது இந்தோனேஷியா மூவி. சோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷோ. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நைட்ல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. வெளியே ஜோரன் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப அந்த வீட்டுல இருக்கிற போட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ அவங்க அப்பா அம்மா தாத்தா கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாம் காமிச்சிட்டு இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க. நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காரு. கதவு ஓப்பன் ஆகுது. ஹீரோட அப்பா அம்மா எழுந்திருக்கன்னா இதுக்கு அடுத்த இந்த வீட்டை நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ பதறி போய் எழுந்து பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல. அப்படியே ஸ்லோவா ஹாலுக்கு போறாரு. அப்படி அங்க யாராவது இருக்காங்கன்னா பாத்துட்டே இருக்க ஜன்னல் எல்லாம் வேகமா ஓப்பன் ஆகுது. அதை க்ளோஸ் பண்ணும் போது ஹீரோ பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நிக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பாக்குறாரு, யாரும் இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு உருவம் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பதறி போன ஹீரோ வேகமா பெட்ரூம்குள்ள போகணும்னு சொல்லி ஓடுறாரு. ஆனா கதவு தானா லாக் ஆயிடுது. அந்த பேய் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. ஹீரோ கதவை வேகமா தட்டி ஓபன் பண்ணி உள்ள போய் கதவை சாத்துறாரு. யார் நீங்க? எதுக்கு என்ன தொடர்ந்து வரீங்க அப்படின்னு கேட்க, நான் உன்னோட அம்மா, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட குரல் கத்துற மாதிரி கேக்குது. கபோர்ட்ல இருந்து கதவும் ஓப்பன் ஆகுது. ஹீரோ பதறி போயிறாரு. இப்போ கதவு ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் பார்த்தா ரோட்ல ஒரு கார்ல அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. அவங்க சடலத்தை பார்த்த ஹீரோ கதறி கதறி அழுகிறாரு. இப்போ அவரே வந்து நடந்தது எல்லாத்தையும் காரணம் நீதாண்டா அப்படின்னு சொல்ல எழுந்து பாக்குறாரு. இதெல்லாம் ஹீரோவோட கனவு. இப்போ காலைல ஸ்கூலுக்கு ஹீரோ கிளம்பணும். ஹீரோட அப்பா அம்மா இறந்து போன பிறகு ஹீரோ அவங்க தாத்தா கூட தான் இருக்காரு. இப்போ அவங்க தாத்தா டிவி நியூஸ்ல நேத்து நைட்டு ஒரு லேடி அவங்க பாத்ரூம்ல இறந்து போயிருந்தாங்க. அவங்க உடல்ல சில மார்க் இருந்தது. அவங்க இறந்து போன விஷயம் அவங்க குழந்தைங்க பார்த்து கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இது மாதிரி மர்மமான முறையில இறந்து போறது இது 2வது சடலம். இதை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்து அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. அவர் பஸ்ல போகும்போது அவரோட அப்பா அம்மாவோட சடலம் ஹீரோக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பயந்து போறாரு. பதறி போய் எழுந்து பாக்குறாரு. கிளாஸ் ரூம்ல தூங்கி இருப்பாரு. எப்பெல்லாம் ஹீரோ தூங்குறாரோ அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் கனவா வந்து அவரு தூங்க விடாம டார்ச்சர் பண்ணும். இப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட, டே மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த குரூப்பை பாரு அப்படின்னு சொல்லுவான். இறந்து போன எல்லாரோட உடல்லையும் சில மார்க் இருக்கும். அவங்க நல்லா தூங்கின பிறகுதான் இறந்து போயிருக்காங்க. ஒருவேளை அவங்களோட கனவுல இறந்து போனவர்களை சந்திக்கலாம், அதனால கூட அவங்க இறந்து போயிருக்கலான்ற மாதிரி மெசேஜ் வருத ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோக்கு சொல்லுவான். அப்படி இல்லாம நான் நடக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்க இப்போ டீச்சர் உள்ள வராங்க. ஒரு புது பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. தான் இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். யார்கிட்டயோ பேசாம சைலண்டா போற அந்த பொண்ணு ஹீரோவையே முறைச்சுக்கிட்டே போறா. ஹீரோக்கும் ரொம்ப வினோதமா தெரியுது. இந்த பொண்ணை நான் இப்பதான் பாக்குறேன், ஏன் இந்த பொண்ணு என்னையே பாத்துக்கிட்டு இருக்கான்னு. ஹீரோட ஃப்ரெண்டும், என்னடா அந்த பொண்ணு உன்னையே பாத்துட்டு போது, என்ன விஷயம் போது எனக்கு தெரியல அப்படின்றது ஹீரோ சொல்றாரு. இப்ப பிரேக் டைம்ல இந்த பொண்ணு தானியா உட்காந்துட்டு இருப்பா. ஹீரோட ஃப்ரெண்டும், இந்த பொண்ணை பத்தி நான் கேள்விப்பட்டேன், இந்த பொண்ணு ஒரு மாதிரிடா, பேய் கண்ணுக்கு தெரியும்லாம் கதை விட்டுக்கிட்டு இருப்பா, இவ இப்படி பேசினாலே கூட யாரும் சேர மாட்டேன்றாங்க, நீ அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஸ்கூல் முடிஞ்சிடும். உங்க தாத்தா ஹீரோ கால் பண்ணுவாரு. எனக்கு டாக்டரை மீட் பண்ணோம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கிளம்பி பஸ்ல ஏறாரு. ஆனா அவருக்கு திடீர்னு ஒரு மாதிரி தோணுது. மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹீரோட அப்பா அம்மா இறந்த பிறகு ஹீரோ ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாருன்னு சொல்லி தாத்தா டாக்டர் கிட்ட ஹீரோவை ரெகுலரா செக்அப் கூட்டிட்டு போவாரு. டாக்டரும், உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா, நீ ஒழுங்கா தூங்க மாட்டேன்றியா, என்ன பிரச்சனைன்னு சொல்லணும் போது ஹீரோக்கு அந்த எதுவுமே சொல்லவும் விருப்பம் இல்ல. சொன்னா மட்டும் நீங்க என்ன சரி பண்ணிருவீங்கன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வேகமா வீட்டுக்கு வராரு. இந்த விஷயம் தாத்தாக்கு சுத்தமா பிடிக்கல. தாத்தாவும், நீ என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லனா பரவாயில்ல, யார்கிட்டயா சொன்னாதான் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னும் போது ஹீரோ, என்னது என் அம்மா அப்பா இறந்த விஷயத்த நம்ம தண்ட சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கீங்களா, சொன்னாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு ஹீரோ பயங்கரமா சத்தம் போட வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நபர் வராரு. அவரை பார்த்த தாத்தாவும், இவர் என்னோட கிராமத்தை சேர்ந்தவர் தான், இவரு தான் இதுக்கு அடுத்தா நம்ம 2 பேரையும் பார்த்துப்பாரு, இங்க எல்லா வேலையும் அவர் தான் பாப்பாருன்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கூச்சிட்டு போக, தாத்தா இரு, இந்த எண்ணெயை யூஸ் பண்ணனா நீ நல்லபடியா தூங்குவ அப்படின்னு சொல்ல ஹீரோ அதை வாங்கி வச்சுக்கிறாரு. நைட்டு ஹீரோக்கு தூக்கமே வரல. அடுத்த காலைல ஹீரோ டயர்டாவே ஸ்கூலுக்கு போறாரு. பிரேயர் டைம்ல ஹீரோ தூக்கம் வருது அவருக்கு. கண்ணை மூணா அவங்க அப்பா அம்மாவோட உருவம் தெரியுது. பயப்படுறாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோட கைய கெட்டியமா பிடிச்சுக்கிறா.
ஹீரோக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இப்ப ஹீரோ முகம் கழுவும் போது அவ வரா. உனக்கும் அந்த விஷயம் தெரியும் போல, எதுக்கோ அது கிட்ட இருந்து விலகி இருந்தாதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. இப்ப ஹீரோ பஸ்ல வந்துகிட்டு இருக்க ஒரு நபர் டயர்ல ஹீரோவோட தோல்ல சாஞ்சு படுத்துறாரு. தொட்ட உடனே ஹீரோக்கு ஒரு கனவுல அவரோட பொண்ணு உடம்பு சரியில்லாம இருக்கிற மாதிரியும் அவர் வருத்தப்படுற மாதிரியும் தெரியுது. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம திரும்பவும் வீட்டுக்கு வராரு. நைட் ஹீரோக்கு தூக்கமே வரல. சரி, தாத்தா கொடுத்த அந்த எண்ணெய் யூஸ் பண்ணலான்னு அது யூஸ் பண்ணிட்டு தூங்க, இப்போ ஹீரோ வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க ஹீரோ அவர் பஸ்ல பார்த்த அந்த நபரை அங்க பாக்குறாரு. அந்த நபர் வேகமா நடந்து போறாரு. ஒரு வெளிச்சத்துல அவரோட பொண்ணோட குரல் கேக்குது. அவர் பொண்ணோட குரலை கேட்ட அவரும் வேகமா உள்ள போக, ஹீரோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாரு. ஆனா அங்க ஒரு பாட்டி ஹீரோட கையை வேகமா பிடிச்சிட்டு, நீங்க இருந்து போ, அவ உன்னை பார்த்தா நீ அவ்வளவுதான், இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இப்ப உள்ள போன நபரோ கத்திட்டு அலறாரு. அவர் இறந்து போயிடுறாரு. அந்த பாட்டி ஒரு குச்சி எடுத்து அவங்க கழுத்துல குத்தி இறந்து போறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ பதறி போய் வேகமா ஓட ஒரு கிளையில குத்தி இறந்துடுறாரு. கண்ணை திறந்து பார்த்தா முழிச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ கீழே இறங்கி வரும்போது டிவில ஹீரோ கனவுல பார்த்த அந்த நம்பர் இறந்து போனது தெரியுது. ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆறாரு. இந்த விஷயத்த ஹீரோவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. எனக்கு என்னவோ கோ இன்சிடென்ட் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு விஷயம் என் கனவுல எனக்கு சொல்ல வருது, அந்த நபரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் கிளாஸ கட் அடிச்சுட்டு இறந்து போன நபரோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க மனைவியும் பயங்கரமா அழுகுறாங்க. என்னோட கணவரை டீமன் தான் போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழுத்துக்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து ஒரு நபரு கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டும், சார் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, தெரியலப்பா, நைட்டு தூங்கிட்டே இருந்தாரு, அதுக்கடுத்த கத்தி அலறி இறந்துட்டாரு, அவரோட கழுத்துல கூட மார்க் இருக்கு, அதை வச்சுதான் அவங்க மனைவி அவர் ஏதோ டீமன் தான் கொலை பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க, ஒருவேளை அது கூட உண்மையா இருக்கலாம் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ நடந்த விஷயத்த எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துடுறா. உண்மைதான், கனவுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல, நீங்க அங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்கன்னா உங்க உயிர் கனவுலயே போயிரும் அப்படின்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்ட் உடனே திரும்ப கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல, அவ சில பேப்பர்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட காமிக்கிறா. அதை பார்த்த ஹீரோவும், ஆமா இதெல்லாம் என் கனவுல நடக்குது அப்படின்னு சொல்ல, ஒவ்வொருத்தவங்களோட கனவும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லக்கூடியது. அந்த கனவுல உனக்கு இதெல்லாம் நடக்குது, அதுவும் மத்தவங்கள பத்தின விஷயம் உனக்கு தெரிய வருதுன்னா உனக்கு ஏதோ பவர் இருக்கும், மத்தவங்களோட சாபத்தை சரி பண்ண கூட உன்னை இந்த கனவுல வர வச்சிருக்கலாம் அப்படின்னும் போது, ஆனா நான் ஏன் அந்த கனவுல போகணும், எதுக்கு இது எனக்கு மட்டும் நடக்குது, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் ஹீரோ சொல்ல. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஹீரோ கிளாஸ் கட் அடிச்ச விஷயம் உங்க தாத்தாக்கு தெரிஞ்சிருச்சு. நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, உனக்கு என்னதான்டா பிரச்சனை, என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்ல, உன் அப்பா அம்மா இறந்த பிறகு நீ நிறைய மாறிட்ட, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான், உனக்கு ஏதாவது ஆயிரப்போகுதுன்னு சொல்ல, ஹீரோ என்ன விடுங்க தனியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரூமுக்கு போறாரு. ஹீரோ வீட்டுல வேலை பார்க்குற அந்த நபரும், தாத்தா உங்க நல்லதுக்காகலாம் சொல்றாங்க, நீங்க அவரை சத்தம் போடாதீங்க, பாவம் அவர் என்ன பண்ணுவாரு, அவர் சொல்ற மாதிரி பேச்ச கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராது, நீங்க நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அங்க வந்து போக, ஹீரோ திரும்பவும் அந்த எண்ணெயை அப்ளை பண்ணி தூங்குறாரு. திரும்பவும் அந்த கனவுல அவரு நடந்து போக ஒரு பாட்டி நடந்து போறாங்க. அவங்களுக்கு அந்த வெளிச்சத்துல சத்தம் கேக்குது. ஹீரோவும் அந்த பாட்டியை தடுக்க பல முயற்சி பண்றாரு. ஆனா அந்த பாட்டி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த வெளிச்சத்தை கிட்ட போக அவங்க தலை துண்டா விழுகுது. ஹீரோ பதறி போய் வேக வேகமா ஓட, போன வாட்டி ஹீரோவை காப்பாத்தின பாட்டி இந்த வாட்டியும் ஹீரோவை காப்பாத்துறாங்க. நான் சொல்ற இடத்துக்கு போ, அங்க ஒருத்தர் இருப்பா, அவ உனக்கான பதில சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்து ஹீரோட கழுத்துல குத்த ஹீரோக்கும் முழிப்பு வருது. இப்ப ஹீரோ டிவில பாக்குறாங்க, அந்த பாட்டி இறந்த விஷயம் டிவில சொல்றாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அந்த ஃப்ரெண்ட் ஒரு குரூப்ல செக் பண்ணுவான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். என்னன்னா, இறந்து போன எல்லா நபரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் இறந்து போறாங்கன்ற விஷயம் ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயம் ஏன் நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது இப்போ ஹீரோயின் வருவான். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வீட்டுக்கு போவாங்க. ஹீரோவும், நீ ரெடி தானா, உனக்கு ஏதாவது ஆயிரப்போகுதுன்னும் போது கவலைப்படாத, எனக்கு நிறைய பேய்கள் என் உடம்புல வரும், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டும் பொய் சொல்றான் நம்பாதன்னும் போது 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். அதன் ஹீரோட ஃப்ரெண்டை வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட சில பேரை சொல்லிட்டே இருக்க அவளுக்கு பேய் வந்துடும். கனவுல ஹீரோ மீட் பண்ண அந்த பாட்டி தான். அந்த பாட்டியும் முஸ்டிகா அப்படின்றவங்கள கண்டுபிடி, அவங்களால மட்டும்தான் அந்த பேயை அழிக்கக்கூடிய வழியை அவங்க கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ அந்த மெயின் பேய் அந்த பொண்ணோட உடம்புல வந்துடும், அந்த வீட்டையே அப்படியே தலைகீழ மாத்திரும். மேலே ஏறி ஹீரோவை அடுத்தது உன்னதான நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ பயந்து போயிடுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேய் பொண்ணோட உடம்பை விட்டு போயிடும். தாத்தாவும் ஃப்ரெண்டும் கதை உடைச்சிட்டு உள்ள வருவாங்க. தாத்தாக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிடும். தாத்தா ஏன் இப்படி பண்றீங்கன்னும் போது ஹீரோவும்,
தாத்தா இறந்து போனவங்க எல்லாமே ஒரு ஊரை சேர்ந்தவங்க, அந்த ஊரை சேர்ந்தவங்க தானே நீங்களும்னு கேட்க, தாத்தாவும் ஆமாண்டா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அந்த ஊர்ல தான் இருந்தேன். அதுக்கத்த வேலைக்காக நான் இங்க வந்துட்டேன், இங்கே செட்டில் ஆகட்டும். அந்த ஊர்ல ஆத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பூ, அது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அதை வச்சுதான் மக்கள் வழிபாடு பண்ணுவாங்க. மக்கள் எங்க பிரிஞ்சு போனாலும் அந்த பூவோட சக்தி அவங்களுக்கு உதவி பண்ணும். அதனால நீ எதையும் நினைக்காத, உனக்கும் எல்லாமே நல்லபடியா நடக்கும், தேவையில்லாம எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலைல ஹீரோ அவரோட ஃப்ரெண்டும் அந்த பேய் ஹீரோக்கு சொன்ன அட்ரஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸை கட்டடிச்சுட்டு போறாங்க. அந்த டைம் ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. ஃப்ரெண்டும் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பாத்துக்கலாம் நம்ம போது இல்ல, இன்னைக்கு யாரு இறந்து போவாங்கன்னு தெரியல, அவங்களை எப்படியாவது நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் அட்ரஸை செக் பண்ணி போய் பார்த்தா ஒரு பழைய வீடு இருக்கும். அந்த வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்கள பார்க்கலான்னு வீட்டுக்குள்ள போக ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. விழுந்து பார்த்தா ஹீரோட அப்பா அம்மா முன்னாடியே நிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ல, இப்ப அந்த பாட்டி ஹீரோக்கு முன்னாடி ஓடிப்போ ஓடிப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு முன்னாடி அந்த மோசமான சுப்மா அப்படின்ற அந்த பேய் நிக்குது. உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், கிட்ட வா அப்படின்னு சொல்ல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோ கிட்ட வர, ஹீரோ அங்க வந்து குச்சி எடுத்து வயிற்று குத்தி கண் முழிச்சு பாக்குறாரு. அந்த பாட்டி ஹீரோட வீட்டுல இருக்காங்க. அவங்கள பார்த்த ஹீரோ கதறாரு. அந்த தாத்தாவும் பயப்படாதடா, இவங்கதான் உன்னை வீட்டுக்கு சேஃபா கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பாட்டு ஒரு பிளாஷ்பேக்கா சொல்றாங்க. ஹீரோக்கு கனவுல உதவி பண்ண பாட்டியே இவங்கதான். ஹீரோ இவங்க இறந்துறாங்க, பேய ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த பாட்டியை நேர்ல பார்த்த ஹீரோக்கு பயங்கர ஷாக். அந்த பாட்டியும் கனவுல உனக்கு நான் ஹெல்ப் பண்ண, உன்னை நேர்ல சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கும்னா, இந்த பாட்டி சின்ன வயசா இருக்கும் போது அந்த கிராமத்துல சுக்கியா அப்படின்ற ஒரு லேடி இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய மந்திரம் தெரியும், நிறைய பேரோட பிரச்சனைய சரி பண்ணுவாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள கடவுள் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் மந்திரத்தை அதிகமா கத்துக்கணும்னு சொல்லி மனுஷங்களை கொலை பண்ணி அது மூலியமா கெட்ட விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாங்க. ஊர் மக்கள் அவங்க அடிச்சு தரத்தனை இழுத்துட்டு போய் உயிரோட ஒரு ரூம்ல லாக் பண்ணிருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன பையனை தத்தெடுத்து வளர்த்துட்டும் இருந்தாங்க. அந்த பையனால அவங்க அந்த நிலைமையில பார்க்க முடியாம அவன் கதறி கதறி அழுவான். எல்லார்கிட்டயும் அவங்கள விட்டுருங்க, அவங்க என் அம்மா அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருப்பான். ஆனா ஊர் மக்கள் அவங்க பண்ண தப்புனால அவங்க அந்த ரூம்லயே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரூம்ல திறந்து பார்த்தா அந்த லேடி இல்ல, அவங்க காணாம போயிட்டாங்க. அங்க காணாம போன அடுத்த நாள்ல இருந்து ஊர்ல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. நிறைய பேர் இறந்து போனாங்க. அதனால சில பேர் அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. ஆனா அந்த ஊரை விட்டு போனவங்கள கனவு மூலியமா கொலை பண்ணிட்டு இருக்கா. அந்த பாட்டியும் அந்த பேய்க்கு ஒரு பவர் உள்ள ஒரு நபர் வேணும், அதனாலதான் எல்லாரோட கனவுலயும் அது போயிட்டு இருக்கு. அந்த நபர் யாரை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு தண்ணியில ஒரு பேப்பரை போட்டு பூவா போடுறாங்க. அதுல ஹீரோட முகம் தெரியுது. அந்த பவர்ஃபுல்லான ஆள் நீதான், உன்னை தேடிதான் அது ஒவ்வொருத்தங்களா கொலை பண்ணிட்டு வருது. அந்த பேய நீதான் அழிக்கணும், உன்னால மட்டும்தான் அழிக்க முடியும்னு சொல்ல, இது கேட்ட தாத்தா கோவப்படுறாரு. என் பேராண்டி அதெல்லாம் பண்ண மாட்டான், அவன் உயிர் தான் அவனுக்கு முக்கியம், அவ எதுக்கும் மத்தவங்களுக்காக இதை பண்ணணும், நீங்க இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப ஹீரோவும் பயங்கர குழப்பத்துல இருப்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவானா, ஹீரோனோட சின்ன வயசுல அவங்க அம்மா ரோட்ல நடந்து வரும்போது சில ஆட்கள் அவங்க அம்மாவை கொலை பண்ணிருப்பாங்க. அந்த டைம் நான் இருந்திருந்தேன்னா என் அம்மாவை காப்பாத்திருப்பேன், அதனால என்னால காப்பாத்த முடியல. ஆனா என் அம்மா இறந்த அன்னில இருந்து எனக்கு நிறைய பேய்கள் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு இன்னுமே கில்ட்டியா இருக்கு, என்னால என் அம்மாவை காப்பாத்த முடியல. என்கிட்ட மட்டும் பவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்கள காப்பாத்திருப்பேன், மத்தவங்களையும் காப்பாத்த உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. சரி, நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை சந்திக்க போறாங்க. அந்த பாட்டியும் ஹீரோ கிட்ட, உனக்கு ஏதாவது பவர் இருந்தாலும் உன்னால அவ்வளவு சீக்கிரத்துல அந்த பேய அழிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, வேற என்ன பண்றது, அவளோட உடலை நீங்க எரிக்கணும் அப்படி சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த உடல் எங்களுக்கு தெரியாது எங்க இருக்கு அப்படின்னும் போது, ஹீரோ வேற ஏதாவது வழி இருக்கா, இல்ல என்னோட பவர் எப்படியாவது நான் அதிகப்படுத்தலாமான்னும் போது, நீ வேற ஒருத்தவங்களோட கனவுக்குள்ள போய் அவங்களோட பிரச்சனையை நீ சரி பண்ணு, அப்பதான் உன்னை பத்தி உனக்கு தெரிய வரும்னும் போது, ஹீரோயின் என் கனவுக்குள்ள போ அப்படின்னு சொல்லுவா. அதுக்கான மந்திரத்தை பண்ணுவாங்க. எங்க தாத்தாவும் அவங்க பேரனுக்கு கால் பண்ண ஹீரோ எடுக்க மாட்டாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோனோட கனவுக்குள்ள போறாங்க. அப்ப அவங்க அம்மா சாகும் போது அந்த பிரச்சனைய சரி பண்ணணும்னு சொல்லி முன்னாடியே போய் அவங்க அம்மாவை அந்த கெட்டவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தின கொஞ்ச நேரத்துக்குள்ள ஹீரோ வேகமா வெளியே வந்து பாக்குறாரு. ஹீரோனுக்கு ஒண்ணுமே ஆகல, அவ சந்தோஷமா இருக்கா, அவங்க அம்மாவை காப்பாத்திட்டேன்ற நிம்மதியோட. இப்ப அந்த பாட்டியும் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல, பாட்டி ஆல்ரெடி ரெடி பண்ண தண்ணியெல்லாம் வெளியே ஊத்த வருவாங்க. பார்த்தா ஒரு நபர் அந்த பாட்டியை கொலை பண்ணிடுறாங்க. அடுத்த கல்ல ஹீரோட ஃப்ரெண்டு வேகமா வந்து அந்த பாட்டி இறந்துட்டாங்க,
கண்டிப்பா அந்த பாட்டிய அந்த பேய் கொலை பண்ணல, வேற யாரோ பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பேய்க்கு ஒரு பையன் இருந்தான், தத்தெடுத்து வளர்த்த பையன். அவன் தான் அந்த பேய்க்கு ஏதோ உதவி பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு பேய் பிடிக்க ஆரம்பிச்சுது. எல்லாரையும் போட்டு அடிக்கிறா. ஹீரோவை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்றா. என்னையே அழிக்க பாக்குறியா நீ யார என்கிட்ட கூட்டிட்டு வந்தாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அப்ப ஹீரோ யோசிக்கிறாரு. ஒரு வாட்டி ஹீரோயின் சொல்லியிருப்பா, என் உடம்புல பேய் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன ஹர்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோ வந்து ஒரு பெண்ணை எடுத்து ஹீரோனோட கையில வேகமா குத்த அவன் நார்மல் ஆயிரா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் உடம்புல பேய் வரும்போது ஒரு பாட்டு பாடியிருப்பா. அது ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அது பிளே பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். வேக வேகமா வீட்டுக்கு போவாரு. ஹீரோவும் ஒரு யூஸ் பண்ண அந்த எண்ணெயை கொடுப்பாரு. இதனாலதான் பிரச்சனையான்னு. ஆனா அவரோட ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த நோட் பண்ணுவாரு. ஹீரோட பெட்டு கடையில ஒரு பொருள் இருக்கும். இதை வச்சுதான் அந்த பேய் ஹீரோட கனவுல வந்திருக்கு. அப்ப இங்க யாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்போ உங்க வீட்டுல வேலை பாக்குறவன் அவன் தான் அந்த பேயோட தத்து பையனா இருப்பான்னு சொல்ல, அதே நேரத்துல அந்த பையனை காமிக்கிறாங்க. அவர் தான் அந்த இறந்து போன பேயோட உடலை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பான். அவன் தான் அவங்க அம்மாவோட ஆவிய எல்லாரோட கனவுலையும் வர வைக்கிறான். இப்ப தாத்தா பாக்கலான்னு பார்த்தா தாத்தா மயக்கத்துல இருப்பாரு. அவரோட பெட்டு கடையிலயும் அந்த பொருள் இருக்கும். தாத்தா கனவுல இருக்காரு. அவரை அந்த பேய் கொல்லுறதுக்குள்ள நான் காப்பாத்தணும்னு சொல்லி ஹீரோ கனவுக்குள்ள போக அந்த தாத்தாவை அந்த பேய் கொல்ல வருது. ஆனா அந்த பேய் கிட்ட ஹீரோ சண்டை கூட அந்த பேயை ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப தாத்தாவும் பேராண்டிய காப்பாத்தணும்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்து அவனை குத்தி கனவுல இருந்து போக வச்சிடறாரு. ஆனா அவர் கனவுல மாட்டிக்கிட்டாரு. தாத்தாவை எழுப்ப பாக்குறான். அவரு கோமால இருக்காரு. ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. டாக்டரும் ஹீரோ கிட்ட கவலைப்படாதீங்க, அவர் தூக்கத்துலதான் இருப்பாரு, கொஞ்ச நேரத்துல சரியாயிருவாருன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோவா நான் மன்னிச்சிருங்க தாத்தா, என்னாலதான் அப்பா அம்மா இறந்தாங்க. அன்னைக்கு அவங்க கார் எடுத்துட்டு போகும்போது எனக்கு ஏதோ தப்பா தோணுச்சு. நான் அவங்கள நிறுத்திருந்தா அவங்கள காப்பாத்திருப்பேன், அவங்கள விட்டுட்டேன். இப்ப என்னால உங்களையும் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். ஹீரோவும் கண்டிப்பா தாத்தாவோட கனவுல தான் அந்த பேய் இருக்கும். ஆனா தாத்தாவோட கனவுல இப்ப என்னால போக முடியாது, நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் அவரோட ஃப்ரெண்டும் உன்னால தாத்தா கனவுக்குள்ள போக முடியாது, ஆனா அந்த பேய் கனவுல உன்னால போக முடியும்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க ஞாபகம் வரும். பெட்ல இருந்து ஒரு பொருள் எடுத்திருப்பாங்க. அதை வச்சுதானே அந்த பேய் ஹீரோட கனவுல வந்தது. இதை வச்சு ஹீரோ வந்து அந்த பேயை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோ, என் வீட்டுல வேலை பார்த்தவன்னா அந்த பேயோட பையனா இருந்தா அவனோட வீட்டுலதான் அந்த பேயோட சடலம் இருக்கும். அவனோட அட்ரஸ் என் தாத்தா என்கிட்ட கொடுத்தாரு, நீங்க அந்த வீட்டுல போய் பாருங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டையும் ஹீரோயினும் அனுப்புறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த கனவுக்குள்ள போறாரு. இப்ப ஹீரோ அவங்க அப்பா அம்மா இருந்த அந்த கனவு உலகத்துக்கு போறாங்க. அவங்க அப்ப கார் எடுத்துட்டு போகும்போது ஹீரோ நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போறாரு. ஹீரோக்கு நல்லாவே தெரியும் எந்த டேர்னிங்ல பிரச்சனை வந்ததுன்னு. அந்த வழியா போகுமா வேற வழியா வண்டி ஓட்டிட்டு போக இப்ப அப்பா அம்மா 2 பேரும் பேயா மாதிரி காணாம போயிடுறாங்க. இப்ப ஹீரோ இந்த பேய் வைக்கக்கூடிய உலகத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா அந்த பேயை பாக்குறாங்க. அவங்க தாத்தா மாட்டிக்கிட்டாரு. தாத்தாவை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது அந்த பேய் ஹீரோவை போட்டு செம்மையா அடின்னு அடிச்சு பின்னி பெடல எடுக்குது. ஹீரோவா அந்த பேயை அட்டாக் பண்ண முடியல, அதுக்கு ரொம்பவும் பவர் அதிகமா இருக்கு. அதே நேரம் இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் அந்த வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த சடலத்தை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை எரிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றதுக்குள்ள அவங்க பையன் வந்து 2 பேரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். உங்களால என் அம்மாவை தொடவே முடியாதுன்னு சொல்லி அவனோட ஒரு குட்டி பிளாஷ்பேக்கா சொல்றான். அவங்க அம்மாவோட பண்ண பிறகு அவன் ரொம்ப வருத்தப்படுவான். எனக்கு உண்மையாவே அம்மா இல்ல, ஆனா இவங்க என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாங்க, இவங்களை நான் காப்பாத்தணும்னு சொல்லி அவன் அப்போ மோசமான மந்திரத்தை பயன்படுத்துவான். அந்த மந்திரத்தை பயன்படுத்தினால அவனோட உடல் பொம்மை உடலா மாறிடுது. அந்த உடலை வச்சு அவன் நிறைய கெட்ட விஷயத்த பண்ணி எல்லாரோட கனவையும் போக வைப்பான். இப்ப அவனும் எல்லாரையும் அட்டாக் பண்ண இங்க ஹீரோவும் அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண அந்த பேய் ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ பொடி பையன்டா, உன்னால என்ன தொடக்கூட முடியாது, இந்த கனவு உலகத்துல இருந்து உயிரோட போகணும்னா ஒண்ணுனா இல்ல நீ வா மோதி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஹீரோவால தப்பிக்கவே முடியல. இங்க அந்த பேயோட பையனும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் ஹீரோயினையும் போட்டு சம்மாடி அடிச்சிடறான். அந்த டைம் ஹீரோயின் கண்ணை திறந்துக்கிறாங்க. அவங்க கிட்ட அங்க பெட்ரோலும் தீப்பெட்டி இருக்கிறத பாக்குறாங்க. அந்த நபர் ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட சண்டை போற நேரத்துல அவங்க பெட்ரோல் எல்லா இடத்தையும் ஊத்திடுறாங்க. இதை பார்த்து அந்த பேயோட பையனும் அவளை அட்டாக் பண்ண வர ஃப்ரெண்டு காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவான். அவங்களும் தீக்குச்சை வச்சு பத்த வச்சுறாங்க. அந்த இடம் முழுசா எரிய ஆரம்பிக்குது. இந்த ஹீரோ அந்த பேய் கிட்ட அந்த பேய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை சாகடிக்க அதுக்குள்ள அதோட உடம்பு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோவும் இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க கத்தி எடுத்து அதோட தலையை சீவிடுறாரு. அது அங்கேயே இறந்து போயிடுது. இப்ப ஹீரோவும் அவங்க தாத்தா கூட்டிட்டு வெளியே தப்பிச்சு வந்துடுறாரு. இப்போ
அடுத்த நாள் ஹீரோவும் தாத்தாவும் சேர்ந்து டிவி பாக்குறாங்க. அப்போ அந்த பேயோட பையனை போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ ஹாஸ்பிட்டல் போறாரு. டாக்டரும் ஹீரோ கியூர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட தாத்தா சமைச்சுப்பாரு. ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கல்லறைக்கு போய் பிரார்த்தனை பண்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ லவ் பண்ற விஷயம் ஹீரோனி கிட்ட இன்டைரக்டா சொல்றாரு. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோ நல்லா தூங்குறாரு. அவரோட கனவுல அப்பா அம்மா ஹீரோவை பிறக்கும் போது அவர் எந்த அளவுக்கு அன்பா பாத்துக்கிட்டான்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட லாஸ்ட் சீன்ல ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோவை செக் பண்ண டாக்டரோட மனைவிக்கு உடல்நலம சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. கவலைப்படாத, உன்னை எப்படியாவது நான் காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு பறவை இதை கவனிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. அப்படின்ச்சு மக்களே, படம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.